விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை, உண்மையான ஜனநாயகத்தின் குரல். அனைவருக்கும் வணக்கம். லேர்னர்ஸ் பார்வை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜனநாயகம் என்றாலே தேர்தல் தான் அடிப்படை. நாம் வாக்களித்து நமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் உண்மையில் நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ எதிரொலிக்கிறதா? இன்று நாம் விவாதிக்க போவது உலகெங்கிலும் பல அரசியல் வல்லுநர்களால் பரிந்துரைக்கப்படும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை பற்றியும், அது ஏன் தற்போதைய முறைகளை விட சிறந்தது என்பதையும் பற்றியும் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போதைய முறையின் குறைபாடு. இந்தியாவின் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் நாம் பின்பற்றுவது பெரும்பான்மை வாக்குமுறை. இதில் ஒரு தொகுதியில் யார் அதிக வாக்குகள் பெறுகிறாரோ அவரே வெற்றியாளர். உதாரணத்திற்கு, ஒரு தொகுதியில் பல வேட்பாளர்கள் போட்டியிடும் போது வெற்றி பெற்றவர் வெறும் 30% வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கலாம். அப்படியானால் மீதமுள்ள 70% மக்களின் வாக்குகள் எந்த பலனையும் அளிக்காமல் வீணாகி விடுகிறது அல்லவா? இந்த குறைகளை தீர்ப்பதுதான் விகிதாச்சார முறை. விகிதாச்சார முறை என்றால் என்ன? இந்த முறையில் ஒரு அரசியல் கட்சி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுகிறதோ அதே சதவீத அளவிலான இடங்கள் நாடாளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படும். உதாரணமாக, ஒரு கட்சி 40% வாக்குகளை பெற்றால் அவைக்கு 40% இடங்கள் கிடைக்கும். இந்த முறை ஏன் சிறந்தது? ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு கூட்டப்படுகிறது. இந்த முறையில் எந்த ஒரு வாக்கும் வீணாவதில்லை. நீங்கள் சிறுபான்மை கட்சிக்கு வாக்களித்தாலும் மாநிலம் அல்லது நாடு முழுவதும் அந்த கட்சி பெறும் மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இது உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிறது. சிறுபான்மையினர் மற்றும் சிறிய கட்சிகளுக்கு குரல். பெரும்பான்மை வாக்கு முறையில் பெரிய கட்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் விகிதாச்சார முறை விளிம்பு நிலை மக்களுக்கும் மாற்று சிந்தனை கொண்ட சிறிய அரசியல் கட்சிகளுக்கும் சட்டசபைக்குள் நுழையும் வாய்ப்பை வழங்குகிறது. இது ஒரு ஆரோக்கியமான பன்முகத்தன்மையை உருவாக்குகிறது. கொள்கை சார்ந்த அரசியல். தற்போதைய முறையில் வேட்பாளரின் சாதி, மதம், பணபலம் மற்றும் தனிநபர் செல்வாக்கு ஆகியவை வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஆனால் விகிதாச்சார முறையில் மக்கள் வேட்பாளருக்கு வாக்களிப்பதை விட கட்சியின் கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் வாக்களிக்கின்றனர். இதனால் பணபலம் மற்றும் ஆள்பலத்தின் ஆதிக்கம் கணிசமாக குறையும். சர்வாதிகார போக்கு தடுக்கப்படுகிறது. ஒரு கட்சி 35% அல்லது 40% வாக்குகளை மட்டுமே பெற்று 70% தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் விந்தை இந்த முறையில் நடக்காது. இதனால் ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான முடிவுகள் தடுக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் கருத்துகளையும் கேட்டு ஒருமித்த முடிவெடுக்கும் சூழல் உருவாகும். இந்திய அரசியலில் விகிதாச்சார முறை. இந்தியாவுக்கு இது முற்றிலும் புதிய முறை அல்ல. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நமது மாநிலங்களவை உறுப்பினர்கள், மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் இந்த விகிதாச்சார முறையின் ஒரு வகையான ஒற்றை மாற்று வாக்கு முறைதான் இன்று வரை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ற வரலாற்று உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நடைமுறை சிக்கல்கள் சில இருந்தாலும் நெதர்லாந்து, ஜெர்மனி, நியூசிலாந்து போன்ற பல வளர்ச்சியடைந்த ஜனநாயக நாடுகளில் இந்த முறை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடிமகனின் வாக்கும் வீணாகாமல் அது அரசில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே உண்மையான ஜனநாயகத்தின் இலக்கணம். அந்த இலக்கணத்தை விகிதாச்சார தேர்தல் முறை முழுமையாக பூர்த்தி செய்கிறது. இது குறித்தான உங்கள் பார்வையை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அரசியல், வரலாறு, சமூகம் சார்ந்த இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லேர்னர்ஸ் பார்வை சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.